ஒரு ஜாதகத்துல குருவினுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம ஜாதகத்துக்கே அனலைஸ்க்கே போகணும். ஏன்னா ஒரு ஜாதகத்துல குருவினுடைய பார்வைங்கிறது எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சனி, ராகு, செவ்வாய் மூணுமே சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடம் பாழாயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அது லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகர் பாதிக்கப்படுவார். அதுவே 7ஆம் இடமா இருக்கு அப்படின்னா களத்திரம் பாதிக்கப்படும், நண்பர்கள் வட்டாரம் பாதிக்கப்படும், பிசினஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஆனா இந்த இடத்துல குருவினுடைய பார்வை ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமா குருவினுடைய பார்வை கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குரு ஜாதகத்துல இம்பார்ட்டனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீசமாய் கோளும் வக்ரம் நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறுன்னு சொல்லியிருக்காங்க. குரு அவ்வளவு இம்பார்ட்டனான ஒரு கிரகம். குரு தான் சூரியனுக்கு அடுத்தபடியா நமது விண்வெளியில மிகப்பெரிய கோளா கருதப்படுது. 60 துணைக்கோள்களுக்கு மேல குரு வச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட் குரு. ஸோ அதனால குருவை மதிச்சு பலன் சொல்லணும். லக்னத்தில் குரு இருக்கிறது கூடுதல் சிறப்பு. நன்றி.